வெல்கம் டு தமிழ் அமிர்தம் சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு சுவையான முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை சொல்லி காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: முள்ளங்கி ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம் 1 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, மல்லி சிறிது, உப்பு தேவையான அளவு. இப்போ முள்ளங்கி எடுத்து நல்லா தொளி சீவிட்டு நல்லா அப்படி சீச்சுக்கோங்க. சுத்தமாக எடுத்துட்டு இந்த கேரட் சீவுறதில் நல்லா இப்படி சீவி வச்சுக்கிடுவோம். பொடி துருவலாக வரும், அதுதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சீவி வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு அடுப்பில் வடை சட்டியை வச்சு கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப எண்ணெய் இதுக்கு தேவைப்படாது. அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் காயவும் சோம்பு, ஒரு கிராம்பு, பட்டை, இலையை நல்லா பிச்சு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை சிறிது, இது பூரா நல்லா வதங்கும். செவந்துருச்சு. செவக்கவும் இந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வதங்கினாலே போதும். நல்லா வதங்கிருச்சு. வதங்கவும் இந்த சீவி வச்சுருக்கிற முள்ளங்கியை அதில் சேர்த்துருங்க. முள்ளங்கியெல்லாம் சும்மா குழந்தைங்க கொடுத்தா சாப்பிடாதுங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இதில் கரம் மசாலா தூள், மிளகாய் பொடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் வர மாதிரி. தண்ணியெல்லாம் இதுக்கு சேர்க்க வேண்டியதே இல்லை. அந்த முள்ளங்கியில் உள்ள தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதே இல்லை. இப்போ நல்லா கலந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த நல்லா குக் ஆகிடுச்சு. 2 நிமிஷம்தான், அருமையாக குக் ஆகிடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் ட்ரையாக கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. கொத்தமல்லி இலையை தூவி விடும். அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம் சர்வ் பண்ணுறதுக்கு. இது சாதம் இதுக்கு சாப்பிட்றத விட நான் பக்கத்தில் சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சப்பாத்திக்கு இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகளுக்கு இப்படி நல்லா வச்சு ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம். இதை சப்பாத்தியில் எடுத்து வச்சு ரோல் பண்ணி கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுனா நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. முள்ளங்கியும் உடம்புக்கு சேர்ந்துக்கிறோம், ரொம்ப நல்லது. நம்மளுக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி சப்பாத்தியில் ரோல் பண்ணி வச்சு அழகாக கொடுக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.